ஐரோப்பியாவில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் 3 பேராசிரியர்களின் தமிழ் ஆர்வத்தை கண்டு மகிழ்ந்ததாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவிதான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய மற்றும் சீன அதிபருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. 10 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு இன்றுடன் நிறைவு. வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்தப் போவதாக பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. அணுகுண்டை விட பெரிய ஹைட்ரஜன் குண்டாக புதிய மோசடி வெடிக்கும் போது மோடி தனது முகத்தை மக்களிடம் காட்ட முடியாது என்றும் பேச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும். எந்த கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என டிசம்பரில் அறிவிப்போம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக ஓரணியாக வேண்டும் என்று சசிகலா கூறியதை தானும் வலியுறுத்துவதாக கருத்து. இனி திரைப்படங்கள் தயாரிக்கப் போவதில்லை என வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட்கர்ல் படங்களின் தணிக்கை பிரச்சனையால் முடிவு. இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். நாய்கள் குறித்த தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கோரிய படவா கோபி. பேச்சின் சில பகுதிகளை மட்டுமே அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவா கோபி. நன்றி. மனிதர்கள் மேல நாய்க்கடியில் இருந்து மக்களை எப்படி காக்க முடியும் என தீர்வு காணவே விவாதத்தில் பங்கேற்றேன். சமூக வலைதள ட்ரோலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று நடிகை அம்மு விளக்கம். மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு. மாநில அரசின் ஆணை உச்சநீதிமன்ற தரப்புக்கு எதிரானது என ஹென்றி திபேன் மனு. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற நபர். ரப்பர் படகுகள் மூலம் சென்று மீட்ட தீயணைப்பு வீரர்கள். உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் 2012க்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல். தகுதி தேர்வு எழுதாமல் பெற்ற பதவி உயர்வும் பாதிக்கப்பட வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை.
பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. ஜலந்தர் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்கள் தாமதமாக இயக்கம். ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சலால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. 52 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய வேண்டும். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா பரவல் எதிரொலியால் பொது சுகாதாரத்துறை உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 800 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 1000 பேர் காயம். ஐரோப்பியாவில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் 3 பேராசிரியர்களின் தமிழ் ஆர்வத்தை கண்டு மகிழ்ந்ததாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவிதான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ரஷ்ய மற்றும் சீன அதிபருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. 10 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு இன்றுடன் நிறைவு. வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்த போவதாக பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. அணுகுண்டை விட பெரிய ஹைட்ரஜன் குண்டாக புதிய மோசடி வெடிக்கும் போது மோடி தனது முகத்தை மக்களிடம் காட்ட முடியாது என்றும் பேச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும். எந்த கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என டிசம்பரில் அறிவிப்போம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக ஓரணியாக வேண்டும் என்று சசிகலா கூறியதை தானும் வலியுறுத்துவதாக கருத்து. இனி திரைப்படங்கள் தயாரிக்கப் போவதில்லை என வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட்கர்ல் படங்களின் தணிக்கை பிரச்சனையால் முடிவு. இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். நாய்கள் குறித்த தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தான் பேசியதற்கு மன்னிப்பு கோரிய படவா கோபி. பேச்சின் சில பகுதிகளை மட்டுமே அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவா கோபி. நன்றி. மனிதர்கள் மேல நாய்க்கடியில் இருந்து மக்களை எப்படி காக்க முடியும் என தீர்வு காணவே விவாதத்தில் பங்கேற்றேன். சமூக வலைதள ட்ரோலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று நடிகை அம்மு விளக்கம். மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு. மாநில அரசின் ஆணை உச்சநீதிமன்ற தரப்புக்கு எதிரானது என ஹென்றி திபேன் மனு. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை.
சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற நபர். ரப்பர் படகுகள் மூலம் சென்று மீட்ட தீயணைப்பு வீரர்கள். உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் 2012க்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல். தகுதித் தேர்வு எழுதாமல் பெற்ற பதவி உயர்வும் பாதிக்கப்பட வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை. பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. ஜலந்தர் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்கள் தாமதமாக இயக்கம். ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சலால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. 52 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய வேண்டும். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா பரவல் எதிரொலியால் பொது சுகாதாரத்துறை உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 800 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 1000 பேர் காயம்.